வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, CSSல உள்ள கமெண்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி HTMLல சொன்ன மாரி தான், கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகாது. நம்ம டாக்குமென்டேஷனுக்கும் மத்த டெவலப்பர்ஸ் வந்து இத படிச்சா, இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மட்டும் தான் கமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க HTML கமெண்ட்ஸ் பார்க்கலன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து கமெண்ட்ல 2 டைப் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். சேம் அஸ் HTML மாரி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்னா எப்படி எழுதுறதுன்றத பார்த்துருவோம். நான் இங்க வந்து பேராகிராஃப் டாக் ஒண்ணு எழுதியிருக்கேன் அஸ்வின்னு சொல்லிட்டு போட்டு, நான் இங்க வந்து ஹெட்டுக்குள்ள போய் ஸ்டைல் போட்டுறேன். ஸ்டைல் டாக் போட்டு, நான் உள்ள வந்து எலிமெண்ட் செலக்டர்ல உள்ள மாரி பேராகிராஃப் டாக் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு, கலர் ஆஃப் கிரீன்னு சொல்லி குடுக்குறேன். கலர் கிரீன்னு சொல்லி குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்றேன். இது வந்து கிரீன் கலருக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே ரைட். இப்போ கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்றத பார்ப்போம். சிங்கிள் லைன் கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்லாஷ் ஸ்டாரு திஸ் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட். சும்மா நான் இப்போதைக்கு இப்படி எழுதிக்கிறேன். பட் ஆனால் அது ரிலேட்டடாக உள்ளது தான் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எழுதணும். அப்புறம் வந்து ஸ்டாரு ஸ்லாஷ் கொடுத்துட்டோன்னா இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகே. ப்ரௌசரில் போய் இது ரெண்டர் ஆகுதான்றதை பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா ரெண்டர் ஆகுது. நம்ம கமெண்ட் வந்து இங்கே தான் எழுதணுன்றது கிடையாது. இப்போ நான் இதை கட் பண்ணி அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இதுக்கு பக்கத்தில் எழுதிட்டேன்னா இதுவும் வந்து ப்ரௌசரில் ரெண்டர் ஆகாது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரெண்டர் ஆகுதானு ஒன்றும் ஆகலை. ஓகே ரைட். இப்போ வந்து இது சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ மல்டி லைன் கமெண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அதே மாதிரி இங்கே போயிட்டு ஸ்லாஷ் ஸ்டாரு திஸ் இஸ் அ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ நான் ஒரு என்டர் அடித்து மல்டி லைன்னு சொல்லி மறுபடியும் ஒரு என்டர் அடித்து கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா எல்லாமே வந்து இதுவாகிடும், கமெண்ட்டாக மாறிடும். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒன்றுமே ரெண்டர் ஆகலை. இப்போ இது வந்து நமக்கு டெவலப்பருக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். இந்த கோடு எதுக்கு இருக்குது என்ன இதுன்றதுக்கு தான் வந்து இது படிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம CSSல உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ HTMLலையும் CSSையும் கலந்து எப்படி வந்து கமெண்ட் எழுதலான்றது பார்த்துருவோம். நம்ம CSSோட கமெண்ட் அப்படியே இருக்கட்டும். நான் HTMLல போயிட்டு வந்து இங்கே நான் வந்து ஒரு ஹெட்டிங் டேக் வந்து சும்மா H2 ஒன்று கொடுக்குறேன். H2 ஒன்று கொடுத்துட்டு டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டெவலப்பர் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்புறம் வந்து நான் இங்கே வந்து ஒரு ஹரிசான்டல் ரோ ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இந்த பேராகிராஃப் டேக்கு மட்டும்தான் எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ நான் ஏன்னா கலர் ஆஃப் க்ரீன் வந்து இங்கே நம்ம CSSல இதுக்கு பேராகிராஃப் டேக் மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து கமெண்ட் எழுதுறோம். இப்போ வந்து HTML எழுதுறதுக்கு நம்ம இப்படி தான் எழுதணும். மறந்துடாதீங்க. இது மறந்துட்டீங்கன்னா நீங்கள் HTML கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நான் இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறேன், திஸ் பேராகிராஃப் டேக் will be in green color அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். பார்த்தீங்களா டெவலப்பர் ஒரு கோடு, அப்புறம் வந்து இந்த அஸ்வின் மட்டும் க்ரீன் கலர். இதுதான் வந்து HTML CSS ரெண்டுத்தோட சேர்ந்து வந்து நம்ம கமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.